வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு தி செஷன் ஆன் RAID கான்செப்ட்ஸ். இந்த செஷனில் மேக்னெட்டிக் டிஸ்க் ஹார்ட் டிஸ்கில் ஃபைலை எப்படி ஸ்டோர் பண்ணும், அதனுடைய பேசிக்ஸ், RAID ரிடண்டன்ட் அரேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க்ஸ்னால் என்ன, அதனுடைய கான்செப்ட்ஸ், பைட் ஸ்ட்ரிப்பிங், பிட் ஸ்ட்ரிப்பிங் அண்டு பிளாக் ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நாம் இந்த செஷனில் பார்க்கலாம். வெல்கம் டு தி செஷன். மேக்னெட்டிக் டிஸ்கில் ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதுக்கான பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் மேக்னெட்டிக் டிஸ்க் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் பிளேட் ஓவர் விச் மேக்னெட்டிக் மீடியா இஸ் கோட்டட். இந்த மேக்னெட்டிக் டிஸ்க் ஃபார் ஸ்டோரிங் தி ஃபைல்ஸ் இஸ் லாஜிக்கலி டிவைடட் இன்டு ட்ராக்ஸ். ட்ராக் அப்படிங்கிறது ஜஸ்ட் லாஜிக்கல் டிவிஷன். இந்த ரிங்கு ஃபிசிக்கலாக அந்த டிஸ்கில் இல்லை. இது எப்படி இந்த ட்ராக் டிசைட் பண்ணுது அப்படின்னா, இந்த டிஸ்கில் ரீட் பண்ணுறதுக்கும் ரைட் பண்ணுறதுக்கும் வி ஹாவ் ரீட் ரைட் ஹெட். ரீட் ரைட் ஹெட் இருக்குது. இந்த ரீட் ரைட் ஹெட் அப்படிங்கிறது இட் இஸ் கண்ட்ரோல்டு வித் ஆர்ம். இந்த ஆர்ம்னுடைய மூமெண்ட் இப்படி வெளியில் ஹரிசாண்டலாக இப்படி டிஸ்க்கு வெளியில் வரும், டிஸ்கில் இருந்து உள்ளே போகும். இந்த ஆர்ம்னுடைய மூமெண்ட் ஒரு ஸ்டெப் மூவ் ஆனால் இட் மூவ்ஸ் டு தி நெக்ஸ்ட் ட்ராக், அடுத்த ஸ்டெப் மூவ் ஆனால் அடுத்த ட்ராக்னு வச்சுக்கிறோம். ஸோ இது லாஜிக்கலி ட்ராக் இருக்குது. ஃபர்தர் இந்த ட்ராக் இஸ் டிவைடட் இன்டு செக்டார்ஸ், ஸ்மாலர் செக்டார்ஸ். எத்தனை செக்டார் இந்த மாதிரி பிரிக்கலாம் அப்படின்னா, அவுட்டர் ரிங்கு, இந்த டிஸ்கில் அவுட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் பெருசாக இருக்குது. அதனால் அதில் நாம் நிறைய பிரிக்கலாம். எவ்வளவு பிரிக்கலாம் அப்படின்னா 1000லேருந்து 2000 செக்டார்ஸ் பிரிக்கலாம். அதே இன்னர் ரிங்கில் உள்ள சர்க்கம்ஃபரன்ஸ் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம 500லேருந்து 1000 செக்டார்ஸ் பிரிக்க முடியும். ஸோ அப்போ செக்டார் இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் அலோகேஷன் இன் ஹார்ட் டிஸ்க். அப்போ ஒரு செக்டார்னுடைய சைஸ் என்ன? டிப்பிக்கலி செக்டார்னுடைய சைஸ் 512 பைட்ஸ். அப்போ நம்ம ரேண்டம் அக்சஸ் மெமரி எடுத்துக்கிட்டோம்னா, ரேமில் நாம் ஒரு சமயத்தில் ஒரு பைட்டை ஸ்டோர் பண்ணலாம், ஒரு பைட்டை ரீட் பண்ணலாம். ஹார்ட் டிஸ்கில் நாம் ஒரு சமயத்தில் ஒரு செக்டார் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணலாம் அல்லது ரீட் பண்ணலாம். இப்போ ஒரு செக்டார் அப்படின்னா, செக்டாரில் இருக்கிற 512 பைட் 512 பைட்ஸையும் ஒரே சமயத்தில் எழுதி ஒரே சமயத்தில் படிக்கணுங்கிறது கிடையாது. எ செக்டார் இஸ் அலோகேட்டட். நாம் அதில் என்ன பண்ணலான்னா, we can write a single byte, ஒரே ஒரு லெட்டர். சே if you want to store letter ஏன்னா ஏ அப்படிங்கிறது மட்டும் நாம் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீது இருக்கிற போர்ஷன் இஸ் லெஃப்ட் அன்யூஸ்ட். ஃபர்தராக அந்த ஃபைல் மாடிஃபை ஆகி அடிஷ்னல் கேரக்டர்ஸ் வரும்போது தோஸ் அடிஷ்னல் கேரக்டர்ஸ் வில் பி ஸ்டோர்டு. ஸோ அடுத்த லெட்டர் வருது பி அப்படின்னா பி வில் பி ஸ்டோர்ட். ஸோ திஸ் இஸ் பட் தி ஐடியா. இன் தி ரீசெண்ட் டேஸ் ஹார்ட் டிஸ்கினுடைய சைஸ் இஸ் க்ரோயிங். நிறையா வந்துருச்சு. 500 GB, 1 TB, 2 TB இன்க்ரீஸ் ஆகிட்ட போகுது. ஸோ இப்போ இந்த 512 பைட் ஒரு பேசிக் அலோகேஷன் தான் வைக்கணுமா? டிஸ்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னா ஒரு ஃபைல் கண்டினியூஸாக அடுத்தடுத்த செக்டாரில் ஸ்டோர் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் பிளானிங் rather allocating single sector as basic unit. Operating system allocates a block as basic unit of allocation. A block is nothing but ஒரு block அப்படிங்கிறது contiguous sectors is called as block. அப்படின்னா contiguous sectorsனா எத்தனை செக்டார்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, it can have 2, 4, 8, 16 அப்படின்னு வேரி ஆகும். அப்போ இங்கே ஒரு கண்டினியூஸ் செக்டார்ஸ் 1, 2, 3, 4 இந்த 4 செக்டாரை சேர்ந்து இட் இஸ் கால்ட் அஸ் பிளாக். இட்ஸ் கால்ட் அஸ் பிளாக். அப்போ ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தோம்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் அலாட் அ பிளாக் இன் தி ஹார்ட் டிஸ்க். பிளாக் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸில் ஒரு 4 செக்டார்ஸ் இருக்கலாம் அல்லது 8 செக்டார்ஸ் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி OS அண்ட் தி ஹார்ட் டிஸ்க் சைஸ். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட் அஸ்
store a string ABCD in this disk. ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதில் லெட்டர்ஸ் ABCDன்னு கொடுக்குறோம். ஆக்சுவலி லெட்டர் A அப்படிங்கிறது கம்ப்யூட்டரில் இட் இஸ் ரெப்ரசன்டட் வித் யுவர் ASCII கோட் 41 hexadecimal, B வந்து 42, C 43, D 44. இப்போ 41ங்கிற hexadecimal is represented in binary as 01000001. Here I have added the space for readability. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகணும்னா எப்படி ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலி the read-write head should be placed over the required track. Let's say this is the required track அப்படின்னா read-write head is moved to this particular track. இங்கேருந்து இங்கே it's getting moved. Then the disk is rotating continuously. Disk rotate ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த read-write head and the control unit required sector வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுது. required sector வந்ததுக்கு அப்புறமா the bits are returned to the disk serially from least significant bit. இந்த இடத்துல இருக்கிற bit first rightmost bit is written. அதுக்கப்புறம் அடுத்த bit, அதுக்கப்புறம் அடுத்த bitன்னு அது எழுத போகுது. ஸோ இந்த எப்படி அது எழுதுது அப்படின்னா, டிஸ்க் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது, ரீட் ரைட்டு கேட்டு தேவையான ட்ராக் மேலே வச்சாச்சு, செக்டார் மேலே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பிட்ஸ் ஆர் ரிட்டன் ஒன் பை ஒன். இப்போ எப்படி பிட்ஸ் எழுதுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட் பிட் இஸ் டேக்கன், அதை ஃபஸ்ட்டு பிட்டை கொண்டு வந்து இது இங்கே எழுதியாச்சு. அடுத்தது செகண்ட் பிட், அடுத்தது அதுக்கடுத்த பிட், அதுக்கடுத்தது பிட் அப்படின்னு ஒரு பிட்டாக இட்ஸ் கோயிங் டு ரைட். ஸோ ஃபஸ்ட் பிட் எழுதியாச்சு, செகண்ட் பிட், தேர்ட் பிட், ஃபோர்த் பிட், அதுக்கப்புறம் ஆல் தி 8 பிட்ஸ் எழுதி முடித்ததுக்கப்புறமா இட் கோஸ் ஃபார் தி செகண்ட் லெட்டர். 42 hexadecimal இஸ் தி ASCII கோட் ஃபார் B. அதுக்கு கரஸ்பாண்டிங் பைனரி இன்ஃபர்மேஷன் எழுதுது. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து C எழுதுது, அதுக்கப்புறம் D எழுதுது. இப்போ தேவையான எல்லா லெட்டர்ஸும் எழுதி முடித்ததுக்கப்புறம் டிஸ்க் கண்ட்ரோலர் வில் ஸ்டோர் a checksum in the disk. This is very important concept. RAID லெவலில் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் the sector is written, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அடுத்த செக்டார் வந்துடுது. the information தேவைன்னா அடுத்த செக்டாரில் எழுதும், இல்லைன்னா it is left. இப்போ மேக்னெட்டிக் டிஸ்கில் ரீட் ரைட் ஹெட் மூவ் பண்ணுறது, ரெக்கையர்ட் செக்டார் வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதெல்லாம் it's under the control of disk controller. Disk controller is available in the system and it takes care about all these operations. Disk controller அது மட்டும் பண்ணுறதில்ல. அப்பார்ட் ஃப்ரம் தட், ஒரு செக்டார் எழுதணுன்னா செக்டார்னுடைய எண்டில் இட் ரைட்ஸ் அ செக்ஸம். இந்த செக்ஸம் அப்படிங்கிறது என்னென்னா, பின்னாடி திருப்ப அந்த ரீட் ரைட் ஹெட் அந்த இன்ஃபர்மேஷனை எழுதுனதுக்கப்புறம் பின்னாடி திருப்ப படிக்கும் பொழுது டியூ டு ஏஜிங் ஆஃப் தி ஹார்ட் டிஸ்க் ஆர் வேறு ஏதாவது ரீசனில் படிக்கிற டேட்டாவில் எரர் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் செக்ஸம். ஸோ இந்த செக்ஸம் என்ன பர்பஸ் அப்படின்னா, செக்டாரை திருப்பி படிக்கும் பொழுது டிஸ்க் கண்ட்ரோலர் திருப்பி இந்த செக்ஸம்ங்கிற ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ணும். ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூவும் இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா டேட்டா இஸ் கரப்டட். அப்போ டேட்டா இஸ் கரப்டட்னா என்ன செய்கிறது? தட் யூசர் ஹேஸ் டு டிசைட். இப்போ டிஸ்க் கண்ட்ரோலர் ஒரு டைம் ஒரு செக்டாரில் எழுதின உடனே அது திருப்ப படிக்குது. படிச்சுட்டு இந்த செக்ஸமை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிட்டு it ensures that this data is returned to the sector successfully. Apart from that, ஒரு செக்டார் யூஸே பண்ண முடியாது, கரப்டாகி போயிடுச்சு, அன்யூஸ்டு அப்படின்னா அந்த செக்டாரை வேறொரு செக்டாரில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு டிஸ்க் கண்ட்ரோலர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குது. ஒரு ஹார்ட் டிஸ்க்
நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது என்ன பேசிஸில் நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த ஹார்ட் டிஸ்க் இஸ் பெர்ஃபார்மிங் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் குயிக்காக இருக்கணும். அது பெட்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்பீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு பேசிக் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா we know very well அந்த டிஸ்கினுடைய ரொட்டேட்டிங் ஸ்பீடு. ஸோ டிஸ்கினுடைய ரொட்டேட்டிங் ஸ்பீடு நார்மலி நம்மளுக்கு தெரிஞ்சது 5400 RPM, 7200 RPM, ஈவன் 15,000 ரொட்டேஷன்ஸ் per minute இருக்கக்கூடிய டிஸ்க்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த டிஸ்கில் நம்மளுக்கு என்னென்ன டைம் டிலேஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா அக்சஸ் டைம். இந்த அக்சஸ் டைம்ங்கிறது is the time it takes from when a read or write request is issued when data transfer begins. இப்போ நம்ம ஒரு ரீட் ரிக்வெஸ்ட் வந்து டிஸ்க் கண்ட்ரோலரில் நம்ம சிஸ்டத்துக்கு கொடுத்துட்டோம். அது டிஸ்க் கண்ட்ரோலருக்கு போய் டிஸ்க் கண்ட்ரோலர் ஹார்ட் டிஸ்க்கு போகுது. இப்போ ஹார்ட் டிஸ்க் அந்த பர்டிகுலர் ட்ராக்குக்கு ரீட் ரைட்டு ஹெட்டை கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த ரிகேட் செக்டார் அந்த ரீட் ரைட் ஹெட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கண்ட்ரோல் கொடுத்ததுலேருந்து கமாண்ட் கொடுத்ததுலேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இருக்கிற டைம் டிலே இஸ் அவர் அக்சஸ் டைம். இட்ஸ் அ டிலே அக்சஸ் டைம். தென் சீக் டைம் அப்படின்னா இட்ஸ் தி டைம் இட் டேக்ஸ் டு ரீபொசிஷன் ஆர்ம் ஓவர் தி கரெக்ட் ட்ராக். ஸோ இந்த ரீட் ரைட் ஹெட் ஏதோ ஒரு ட்ராக்கில் இருக்கும். இப்போ தேவையான ட்ராக்குக்கு அது மூவ் ஆகி வர்றதுக்கு சீக் டைம்னு பேர். ஆவரேஜ் சீக் டைம் இஸ் ஆஃப் தி ஒஸ்ட் கேஸ் சீக் டைம். ஒஸ்ட் கேஸ் சீக் டைம் அப்படின்னா இன்னர் மோஸ்ட் ட்ராக்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் ட்ராக் வரணும், அல்லது அவுட்டர் மோஸ்ட் ட்ராக்லேருந்து இன்னர் மோஸ்ட் ட்ராக் வரணும். ஸோ திஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி 4 to 10 milliseconds. Then next is rotational latency. Rotational latency அப்படின்னா this is, we can see that it's the time it takes for the sector to be accessed to appear under the head. இப்போ அந்த ட்ராக்குக்கு வந்தாச்சு, அதுக்கப்புறமா அந்த ட்ராக்கில் தேவையான அந்த செக்டார் வந்து சேர்றதுக்கு எடுத்துக்கிற டைம். ஸோ ஆவரேஜ் லேட்டன்சி இஸ் half the time for full rotation of the disk. ஒரு ஃபுல் ரொட்டேஷன் எடுத்ததுன்னா எவ்வளவு டைம் எடுக்குமோ அதில் பாதி டைம் வந்து நம்ம ஆவரேஜ் டைம்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த செக்டார் இந்த ட்ராக்கில் ஆரம்பத்துலேயே இருந்ததுன்னா நம்ம ட்ராக்கு கரெக்ட் அந்த ரீட் ரைட்டுக்கு அந்த பொசிஷனுக்கு போய் நின்றுச்சுன்னா இமீடியட்டாக வந்துடும். கடைசியில் இருந்தால் லேட்டாக வரும். ஸோ ஆவரேஜ் டைம் நாம் இதில் எடுத்துக்கும் பொழுது இட் இஸ் டேக்கன் as தி half of the full rotation disk. Further performance measuresல we have ஒரு டிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிஸ்கினுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட், டிஸ்க் எவ்வளவு வேகமாக நம்ம செக்டார் ரீச் ஆனதுக்கப்புறம் எவ்வளவு வேகமாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். திஸ் இஸ் இன் த ஆர்டர் ஆஃப் சே 25 to 100 megabytes per second. It varies from interface to interface, hard disk to hard diskனுடைய டைப். இப்போ இருக்கக்கூடிய நம்ம புது புது டைப்பில் அப்போ ஷார்ட்டாக ஹார்ட் டிஸ்க்னா இட் இஸ் அரவுண்ட் 150 megabytes per second. SCSI ஹார்ட் டிஸ்க் இஸ் மச் பெட்டர் இன் திஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது நம்ம சர்வர் எண்டில் யூஸ் பண்ணுறோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா அது எவ்வளவு நாளைக்கு கண்டினியூஸாக ஒர்க் ஆகும், ஏதாவது இடையில ப்ராப்ளம் வருமானு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்கு we are adding this measure, mean time to failure, MTTF. The average time the disk is expected to run continuously without any failure. இது approximately 3 to 5 years. The probability of new disk is quite low. Probability of failure of new disks is quite low, corresponding to a தியரிட்டிக்கல் எம்டிடிஎஃப். தியரிட்டிக்கல் எம்டிடிஎஃப் இவ்வளோ ஹவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இவ்வளோ ஹவர்ஸ் அது ஒர்க் ஆக போகிறது இல்லை. அட்லீஸ்ட் நம்ம 3 to 5 years ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த எம்டிடிஎஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இது ஒரு எம்டிடிஎஃப் ஆஃப் திஸ் மச் ஆஃப் ஹவர்ஸ், இவ்வளோ ஹியூஜ் ஹவர் ஒர்க் ஆகும் ஒரு நியூ டிஸ்க் அப்படின்னு மீன் பண்ணால் தென்
given 1000 relatively new disks, 1000 disks கொடுத்தா on an average one will fail every 1200 hours அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா 1000 டிஸ்க்ஸு மேனுஃபேக்சர் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறாங்க. அது அந்த 1000 டிஸ்க்ஸு 1200 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ப்ராப்ளம் இல்லாமல் ஓடுது, அல்லது 1200 ஹவர்ஸில் ஒரு டிஸ்க்கு தான் போகுது அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு டிஸ்க்கு அந்த 1000ல் மிச்சம் இருக்கிற டிஸ்க்கு இந்த இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, நிறையா டிஸ்க்கு வச்சு நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது தேர் இஸ் எ பாசிபிலிட்டி அந்த எல்லா டிஸ்க்கும் 5 இயர்ஸ் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. சில டிஸ்க்கு 1200 ஹவர்லேயே கூட இதாகிடலாம், ஃபெயிலியர் வந்துடலான்னு சொல்கிறாங்க. அண்ட் மீன் டைம் டு ஃபெயிலியர் டிக்ரீசஸ் ஆஸ் டிஸ்க் ஏஜஸ். டிஸ்கினுடைய ஏஜ் அதிகமாக அதனுடைய மீன் டைம் டு ஃபெயிலியர் குறையுது. அப்படின்னா டிஸ்க்கு வந்து பழசாயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். RAID, redundant arrays of independent disks. இப்போ நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்கில் நாம் எதிர்பார்க்கறது என்னென்னா, we need more storage, more capacity is required அப்படின்னு எதிர்பார்க்குறோம். குயிக் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஸ்பீடாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கணும், ஃபெயிலியர் ரொம்ப குறைவாக இருக்கணும், அல்லது ரிலையபிலிட்டி நிறையா இருக்கணும்னு சொல்கிறோம். மெயினாக மோர் கெப்பாசிட்டி, மோர் ஸ்பீட் இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா மல்டிமீடியா அண்டு வெப் அப்ளிகேஷன்ஸில் இட்ஸ் வெரி எசென்ஷியல். ஏன்னா மல்டிமீடியா ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணணுன்னா நிறையா கெப்பாசிட்டி வேணும். ஸ்ட்ரீமிங், மீடியா ஸ்ட்ரீமிங் இதெல்லாம் பார்க்கணுன்னா நல்ல ஸ்பீடாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இந்த ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம இப்போ டேட்டாபேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் வந்து வி வாண்ட் டு ஸ்டோர் தி டேட்டா அண்ட் தி லாக் ஃபைல்ஸ்னு வச்சுக்கிட்டா தென் அந்த இடத்துல ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியரே ஆகக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த ரிலையபிலிட்டி அப்படிங்கிற பெட்டர் ரிலையபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் வி கால் தட் as ஸ்டேபிள் ஸ்டோரேஜ். ஸ்டேபிள் ஸ்டோரேஜில் நம்ம லாக் ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறது டேட்டாபேஸினுடைய கான்செப்ட். அப்போ நாம் ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்கில் நிறைய கெப்பாசிட்டி, நிறையா ஸ்பீடு, ஃபெயிலியரே வராத மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அண்ட் இட்ஸ் ஹைலி வந்து காஸ்ட் அதிகம். அதுக்கு பதிலாக நாம் இந்த ஸ்பீடு அதிகப்படுத்துறது, கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது ஐடியாவில் பண்ண முடியுமா அப்படின்னு பிளான் பண்ணும்போது நம்ம ஏன் ஒரு டிஸ்கையே டிபெண்ட் பண்ணியிருக்கணும், பேரலாக நிறையா டிஸ்கை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாதா அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் we go to the concept of redundant arrays of independent disks. redundant arrays of independent disksனால் தனித்தனியாக ஒரு டிஸ்கை ஒரு அரே மாதிரி வச்சு அது மொத்தமாக ஒரு ஹியூஜ் டிஸ்க் மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். இது redundant arrays of independent disks அப்படின்னு சொல்லலாம், redundant arrays of inexpensive disks அப்படின்னு சொல்லலாம். இப்போ disk organization techniques that manage a large number of disks providing a view of a single disk is called as நம்ம RAID அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸ்மால் low capacity independent disks are connected and operated in parallel and behaves as a single large capacity disk. அதுதான் நம்மளுடைய RAID. அப்போ ஸ்மால் லோ கெப்பாசிட்டி டிஸ்க்ஸ் அப்படின்னு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிள் நார்மல் ஸ்டாண்டர்ட் டிஸ்க்ஸ் அதெல்லாம் கனெக்டட் அண்ட் ஆப்ரேட்டட் இன் பேரலல். எப்படி பேரலாக ஒர்க் பண்ணுறோம்? சரி, நம்ம லேட்டஸ்ட் டேக் ஹார்ட் டிஸ்க் 1 TB, அதனுடைய ஸ்பீடு 100 MB/s இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து லோ காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதையவே எப்படி நம்ம கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சமயத்தில் ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 4 ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம். அந்த 4 ஹார்ட் டிஸ்க்கும் ஆக்ட்ஸ் பேரலலி. அண்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக டிஸ்க்கு கண்ட்ரோலர் இந்த 4 இண்டிபெண்ட் ஹார்ட் டிஸ்கையும் நம்மளுக்கு அது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு
அல்லது நம்ம ப்ரோக்ராமுக்கு இதை ஒரு சிங்கிள் ஹியூஜ் ஹார்ட் டிஸ்க், ஹை ஸ்பீடு ஹார்ட் டிஸ்காக கொடுக்குது. எப்படி? இப்போ இதில் 4 ஹார்ட் டிஸ்க் இருக்கிறதுனால இதனுடைய கெப்பாசிட்டி 400 டெராபைட்ஸ் ஆகிடுது. ஸ்பீடு வந்து 400 மெகாபைட்ஸ் பர் செகண்ட். எப்படி 400 மெகாபைட்ஸ் பர் செகண்டும்? ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து 100 MBPS தானே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. எப்படி அது 400 வரும் அப்படின்னா, இந்த ஐடியா இங்கே என்னென்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க்கும் தனித்தனியாக ஒரு பிட்டு நம்ம இன்ஃபர்மேஷனில் ஒரு பிட்டை மட்டும் ஸ்டோர் பண்ணி கொடுக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கிலிருந்து ஒரு 4 பிட் இன்ஃபர்மேஷனை படிக்கணும் அப்படின்னா 4 ரீட்ஸ் தேவைப்படும். ஆனால் இது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு, ஃபஸ்ட்டு பிட்டை கொடுக்குது, இது 2வது பிட்டு, இது 3வது பிட்டு, இது 4வது பிட்டு. அப்போ ஒரே சமயத்தில் 4 ஹார்ட் டிஸ்க்கும் 4 பிட்டை சப்ளை பண்ணும். இங்கே ஒரு சமயத்தில் ஒரு பிட்டு தான் வரும், இங்கே ஒரு சமயத்தில் 4 பிட்டு வருது. அப்போ திஸ் இஸ் 4 times faster than சிங்கிள் டிஸ்க். ரிலையபிலிட்டி நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ரிலையபிலிட்டின்னா ஃபெயிலியர். சிங்கிள் டிஸ்க் எத்தனை நாள் கழித்து ஃபெயில் ஆகுமோ அதே மாதிரி தான் 4 டிஸ்க்கும் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். பட் இப்போ தான் முன்னத்த ஸ்லைடில் பார்த்தோம், ஆக்சுவலாக நிறைய டிஸ்க்ஸ் இருக்கும் பொழுது மீன் டைம் டு ஃபெயிலியர் குறையுது. அப்போ இது கொஞ்சம் ரிலையபிலிட்டிங்கிறது வந்து பேரலாக 4 டிஸ்கை வைக்கும்போது சிங்கிள் டிஸ்கை விட குறைவு தான். அப்போ இப்போ ரிலையபிலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? இந்த ஐடியாவில் இப்போ கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ரிலையபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது we go to the concept of mirroring. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரிஜினல் டேட்டா அதை தனியாக 2 ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த டேட்டா அப்படியே டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு 2 ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்டு மிரரிங். இதனுடைய பர்பஸ் என்ன? இந்த ஒரிஜினல் ஹார்ட் டிஸ்கில் டேட்டா இங்கே ஸ்டோர் ஆகுது, இதுலேயும் நம்மளுடைய ஒரிஜினல் காப்பி. இது இங்கே எழுதும்போதே இந்த ஹார்ட் டிஸ்க்லையும் எழுதிடுது, இங்கே எழுதும்போதே இந்த ஹார்ட் டிஸ்க்லையும் எழுதிடுது. திஸ் இஸ் டூப்ளிகேட் காப்பி. அப்போ இந்த ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த டூப்ளிகேட் காப்பியிலிருந்து டேட்டாவை எடுத்துக்கலாம். திஸ் இம்ப்ரூவ்ஸ் தி ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டி அப்படின்னா என்ன? ஃபெயிலியர் ஆகக்கூடாது. ஃபெயிலியர் ஆகக்கூடாதா அல்லது ஃபெயிலியர் ஆனது நம்மளுக்கு தெரியாமல் டேட்டா கிடச்சிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னா, ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் டேட்டா கிடச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஓகே. நம்மளை பொறுத்த வரைக்கும் டேட்டா கிடச்சிட்டு இருந்தால் ரிலையபிள். அது எப்படி கிடைக்குது? மிரரிங் ரிடண்டன்சி வச்சு கொடுக்க போகிறாங்களா அல்லது வேறு ஏதாவது டெக்னாலஜி வச்சு கொடுக்க போகிறாங்களாங்கிறது டசன்ட் மேட்டர். ஸோ இப்போ ரிலையபிலிட்டி அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி we can see that the capacity got reduced to 2 terabyte. தோ நம்மக்கிட்ட 4 ஹார்ட் டிஸ்க் இருந்தாலும் இதில் 2 தான் நம்ம ஒரிஜினலாக ஸ்டோரேஜ் வச்சுருக்கிறோம், மீதி 2 பேக்கப் மாதிரி ஒரு ரிடண்டன்ட் காப்பி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்பீடு ஆப்வியஸ், இதிலிருந்து ஃபஸ்ட் டிஸ்கிலிருந்து ஒரு பிட்டு வரும், இதிலிருந்து ஒரு பிட்டு வரும், 200 மெகாபைட்ஸ் பர் செகண்ட். இப்போ ரிலையபிலிட்டி நம்ம டபுள்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 2 ஹார்ட் டிஸ்க் ஒரிஜினல், இது ஃபெயில் ஆகிட்டுதுன்னா இன்னொன்று இருக்குது. சப்போஸ் இதுவும் ஃபெயில் ஆகும்னு அசியூம் பண்ணால் இன்னொரு செட் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறது தான் we call that as stable storage in database. இந்த டேட்டாபேஸில் இந்த ஸ்டேபிள் ஸ்டோரேஜில் அப்படிங்கிறது வந்து ஹைலி ரிலையபிள் ஹார்ட் டிஸ்க் செட்டப், அதை தான் நம்ம ஸ்டேபிள் ஸ்டோரேஜுங்கிறோம். ஸ்டேபிள் ஸ்டோரேஜ் எதுக்காகன்னா நம்ம லாக் ஃபைல்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு. லாக் ஃபைல்ஸை பேஸ் பண்ணி தான் ரெக்கவரி எல்லாம் பண்ணுவோம். இப்போ நம்ம ரிடண்டன்ட் அரேஸ் ஆஃப் இன்எக்ஸ்பென்சிவ் டிஸ்க் ஆர் இண்டிபெண்ட் டிஸ்க் எப்படி சொன்னாலும் இட் ரெஃபர்ஸ் டு RAID. ஏன்னா ஒரிஜினலி இன்எக்ஸ்பென்சிவ் டிஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ காஸ்ட் எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் டு லார்ஜ் எக்ஸ்பென்சிவ் டிஸ்க்ஸுக்கு பதிலாக
நாம் ஸ்மாலர் மார்க்கெட்டில் அவைலபிள் ஸ்மாலர் இன்எக்ஸ்பென்சிவ் டிஸ்க்ஸை தான் யூஸ் பண்ணோம். அதனால் ஒரிஜினலி இட் வாஸ் கால்ட் அஸ் ரெய்டில் இருக்கிற அந்த ஐ ஸ்டூட் ஒரிஜினலி ஃபார் இன்எக்ஸ்பென்சிவ். பட் இப்போ ஹார்ட் டிஸ்க் ரேட்டு ரொம்ப குறைஞ்சிருச்சுனால வி கால் திஸ் as இண்டிபெண்ட் டிஸ்க்ஸ். இப்போ இந்த கொஷின் என்னென்னா, அரே ஆஃப் டிஸ்க்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபைன், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. எதுக்கு நம்ம மிரரிங் வச்சு தான் ஆகணுமா? இஸ் இட் எசென்ஷியல்? ஏன்னா மிரரிங் வைக்கும்பொழுது அடிஷ்னலாக நிறைய ஹார்ட் டிஸ்க் போட வேண்டியது இருக்குது, காசு இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா இதில் மீன் டைம் டு ஃபெயிலியர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் வி ஹாவ் டு கன்சிடர். அப்போ எ செட் ஆஃப் n disks will fail much higher than the chance that a specific single disk will failure. அப்படின்னா சிங்கிள் டிஸ்க் ஃபெயில் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைமை விட பேரலாக நம்ம நிறைய டிஸ்க்ஸ் யூஸ் பண்ணால் அது ஃபெயில் ஆகிறதுக்கான டைம் அதிகம். இது நம்ம முன்னமே பார்த்தது தான். அப்போ இந்த மாதிரி ஒரு 1000 டிஸ்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், 100 டிஸ்க், ஏ சிஸ்டம் வித் 100 டிஸ்க்ஸ் ஈச் வித் MTTF ஆஃப் 100,000 hours அப்படின்னு போட்டோம்னா இது நார்மல் ஆவரேஜ் MTTF ஃபைனலி எங்கே வந்து சேருதுன்னா 1000 hours ஆர் அப்ராக்சிமேட்லி திஸ் கோஸ் டு 41 days, ரைட்? அப்போ ஒரு 100 டிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ரெய்டு அரே வைக்கும் பொழுது தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் எஸ் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு டிஸ்க் 41 days ஃபெயிலியர் ஆயிடலாம். அப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு டோட்டலாக டேட்டா லாஸ் ஆயிரும். டேட்டா லாஸை குறைக்கணும் அப்படின்னா இந்த ரிலையபிலிட்டி MTTF அதிகமாகணும். அது அதிகமாகணும்னா ஒரே வழி, we have to increase this redundancy. redundancy எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க்ஸை ஆட் பண்ணி அதில் நம்ம மிரரிங் பண்ணணும், அவ்வளோதான். இம்ப்ரூவ்மெண்ட் இன் பர்ஃபார்மன்ஸ் வயா parallelism. இப்போ மோர் நம்பர் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்ஸ், redundant arrays ஆஃப் இண்டிபெண்ட் ஹார்ட் டிஸ்க்ஸ், இதை பேரலாக ஆப்ரேட் பண்ணும்பொழுது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இதில் வி ஆர் திங்கிங் ஆஃப் தி லோட் பேலன்ஸ். லோட் பேலன்ஸ் அப்படின்னா ஒரே ஹார்ட் டிஸ்கில் இருந்து திருப்ப படிக்காமல் ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டுமே அந்த எல்லா டேட்டாவையும் ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்ணாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அந்த லோடை வேரியஸ் ஹார்ட் டிஸ்க்ஸ் அதில் அந்த அரேயில் இருக்கிற எல்லா ஹார்ட் டிஸ்க்குக்கும் பிரித்து கொடுத்துருப்போம். ஒரே சமயத்தில் மல்டிபிள் ஸ்மால் அக்சஸஸ் டு இண்டிவிஜுவல் ஹார்ட் டிஸ்க்ஸ் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா இட் இன்க்ரீசஸ் தி த்ரோபிட். ஒரு சிங்கிள் ஹார்ட் டிஸ்க் சப்ளை பண்ணுறதை விட பேரலாக நிறையா ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த நிறையா ஹார்ட் டிஸ்க் ஒரே சமயத்தில் எல்லா டேட்டாவையும் சப்ளை பண்ணிச்சுன்னா that is parallelize large access to reduce response time. ஒரே சமயத்தில் எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் டேட்டாவை சப்ளை பண்ணுது. லோடு பேலன்ஸ்னால் நம்ம ஒரு பிளாக் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பிளாக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், செகண்ட் பிளாக்கை செகண்ட் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம்னா ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஹார்ட் டிஸ்க் ஒர்க் பண்ணும், செகண்ட் பிளாக் வரும்பொழுது செகண்ட் ஹார்ட் டிஸ்க் ஒர்க் பண்ணும். அப்போ லோடு வந்து ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் ஆல் தி ஹார்ட் டிஸ்க்ஸ். ஸோ ஒரு சமயத்தில் ஒரு ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் அடுத்த ஹார்ட் டிஸ்க், அதுக்கப்புறம் அடுத்த ஹார்ட் டிஸ்க்குன்னு ஒர்க் ஆகிறது வந்து லோடு பேலன்ஸ். ஒரே சமயத்தில் எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் ஒர்க் ஆகிறது பேரலைஸ். அப்போ டு இம்ப்ரூவ் தி டிரான்ஸ்ஃபர் ரேட் பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் ஸ்ட்ரிப்பிங் தி டேட்டா அக்ராஸ் மல்டிபிள் டிஸ்க்ஸ். ஸ்ட்ரிப்பிங் தி டேட்டா அக்ராஸ் மல்டிபிள் டிஸ்க், ஸ்ட்ரிப்பிங்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் பிட் லெவல் ஸ்ட்ரிப்பிங் அண்ட் பிளாக் லெவல் ஸ்ட்ரிப்பிங்னு இருக்குது. ஸோ பிட் லெவல் ஸ்ட்ரிப்பிங்னா என்ன? ஸ்பிளிட் தி பிட்ஸ் ஆஃப் ஈச் பைட் அக்ராஸ் மல்டிபிள் டிஸ்க்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் செக்டாரில் எழுதும் பொழுது
it is stored as a binary data. So group of 8 bits we call that as ஒரு byte. Group of 512 bytes நாம் ஒரு sector அப்படின்னு சொல்கிறோம். அதுவே 4 sectors 8 sectors put together is called as blockனு சொல்கிறோம். அப்போ நாம் இந்த ஒரு பைட்டை ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணாமல் வேறு வேறு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுறோம். எப்படி ஒரு ஃபஸ்ட்டு பிட்டை ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, ரெண்டாவது பிட்டை ஒரு ஹார்ட் டிஸ்க், மூணாவது பிட்டை ஒரு ஹார்ட் டிஸ்க்லையும் ஸ்டோர் பண்ணோம்னா இட்ஸ் கால்ட் as bit level stripping. So in an array of 8 disks, write bit I of each byte to disk I. அப்படின்னா bit 0 is written to disk 0. Bit 1 is written to disk 1 and so on. So each access can read data at 8 times the rate of a single disk. Each accessங்கும் போது என்ன செய்ய போகுது? It's going to read a byte. இப்போ பைட் அப்படின்னா 8 தடவை ஒரு சிங்கிள் டிஸ்க் எடுத்துக்கிட்டோம்னா அது 8 டைம்ஸ் ரீட் பண்ணி செக்வன்ஸாக கொடுக்கணும். ஆனால் இங்கே 8 ஹார்ட் டிஸ்க் பேரலாக ஒர்க் ஆகிறதுனால ஒரே சமயத்தில் 8 பிட்டும் சப்ளை ஆகிடும். ஸோ திஸ் இஸ் தி அட்வான்டேஜ், பட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ இதில் என்னென்னா நிறைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒரு ஹார்ட் டிஸ்கினுடைய சீக் டைம், அக்சஸ் டைம் இது வந்து சின்க்ரோனைஸ் ஆகலை அப்படின்னா சிங்கிள் ஹார்ட் டிஸ்கினுடைய சீக் டைம் அக்சஸ் டைமை விட மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க்கு சீக் டைம் அக்சஸ் டைம் ஒர்ஸ்ட்டாக இருக்கும். அது இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ லெட் அஸ் கோ ஃபார் அன் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரிங் ஏபிசிடி அப்படிங்கிறத டிஸ்கில் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ ஏபிசிடி ஸ்டோர் பண்ணோன்னா இட்ஸ் ஆப்வியஸ் அதனுடைய பைனரி வேல்யூ வில் பி ஸ்டோர்ட். அப்போ இதனுடைய ASCII கோடு ஃபார் A is 41 and for B is 42 and so on. The binary value for this 41 எழுதுனோம்னா 01000001. இது ஒரு பைட். நம்ம bit level strippingல என்ன சொல்லியிருக்கிறோம்னா the bits of each byte is split into multiple disks. அப்போ 8 bits are split and stored in 8 different disks. ஆனால் 8 different diskலையும் ஒரே ட்ராக் நம்பர், ஒரே செக்டார் நம்பர், ஒரே பொசிஷன் நம்பரில் இருக்கும். அதாவது இது ஃபஸ்ட்டு பிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கில் ட்ராக் 10ல் ஸ்டோர் ஆகுதுன்னா செகண்ட் பிட்டு செகண்ட் டிஸ்கில் ட்ராக் 10ல் ஸ்டோர் ஆகும். ஒரே இன்ஃபர்மேஷன் ஒரே இடத்துல தான் ஸ்டோர் ஆகும், வேறு வேறு ட்ராக்கில் ஸ்டோர் ஆகிற மாதிரி பண்ணலை. அப்போ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் இந்த பிட்டு லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு பிட்டு. இந்த ஃபஸ்ட் பிட் இஸ் ஸ்டோர்ட் இன் தி ஃபஸ்ட் ஹார்ட் டிஸ்க். அடுத்து செகண்ட் பிட் இஸ் ஸ்டோர்ட் இன் தி செகண்ட் ஹார்ட் டிஸ்க். இந்த மாதிரியும் 8 ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ ஒரே சமயத்தில் 8 ஹார்ட் டிஸ்கிலேருந்து டேட்டா அக்சஸ் ஆகும். இப்படி ஒரே சமயத்தில் 8 ஹார்ட் டிஸ்கிலேருந்து டேட்டா அக்சஸ் ஆகும் பொழுது பர்ஃபார்மன்ஸ் இஸ் கிரேட்லி இம்ப்ரூவ்ட். One more technique used to improve the performance is called as our block level stripping. Block level stripping na இப்போ basic in information நம்மளை பொறுத்த வரைக்கும் basic unit of allocation in hard diskங்கிறது ஒரு பிளாக். ஒரு பிளாக்ங்கிறது அந்த பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்கில் ஒரு பேசிக் யூனிட். இப்போ நாம் ஒரு ஃபைல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபைலினுடைய சைஸு சிங்கிள் பிளாக் சைஸ் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. அது நிறைய மல்டிபிள் பிளாக் சைஸ் இருக்கலாம். அப்போ ஃபைலினுடைய ஃபஸ்ட் பிளாக்கை ஒரு டிஸ்க்லேயும் அடுத்த பிளாக்கை அடுத்த டிஸ்க்லேயும் ஸ்டோர் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்? பேரலாக நம்ம பிளாக்ஸை படிக்கும் பொழுது பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுதான் பிளாக் லெவல் ஸ்ட்ரிப்பிங். அப்போ பிளாக் ஐ ஆஃப் ஃபைல் கோஸ் டு I mod n+1 அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாக் இப்போ நம்ம n டிஸ்க்ஸ் இருக்குது, சரி 5 டிஸ்க்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, if we say we are having 5 disks இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ 0th
block goes to first disk, first block goes to second disk. அப்படியே fifth block வரும் பொழுது திருப்ப அந்த fifth block is stored in the first disk. We will see that with an example. இப்போ let us assume that hard disk sector size is 512 bytes and the block size is 2 sectors 1024 bytes ன்னு assume பண்ணிக்குவோம். ஒரு sample file எடுத்துக்கலாம். sample txt ன்னு ஒரு file. அதில் we are dividing the file into smaller segment-ஆக வந்து நம்ம divide பண்ணி, this is again logical segments. ஒரு segmentங்கிறது ஒரு file block. ஒரு file blockனுடைய size 1024 bytes. அப்போ இந்த லென்த்து இங்கே போட்டிருக்கிற இந்த லென்த்து இதிலிருந்து இது வரைக்கும் 1024. இந்த BCDEங்கிறது 1024, CDEF, DEF ஒன்று 1024, 1024. அப்போ நம்மக்கிட்ட 4024 சைஸ்டு செக்மெண்ட்ஸ் இருக்குது. இது செக்மெண்ட்டுன்னு எதுக்கு நேம் கொடுத்துருக்குறோம்னா, இந்த ஃபைலில் இருக்கிறதுனால this is called as segment, or we can call this as file blocks. இதுவே ஹார்ட் டிஸ்க்கு போகும்போது we call that as disk block. அப்போ இந்த ஃபைலை தான் ஹார்ட் டிஸ்கில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ ஃபைலில் 1024 bytes 1024 bytes 1024 bytesன்னு நம்மளுக்கு 4 பிளாக் இருக்குது. இந்த ஃபைல் பிளாக்கை எப்படி நம்ம ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணால் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னா, எகெயின் இந்த லெட்டர்ஸ் ABCD அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்டோர்ட் ஆஸ் பைனரி இன்ஃபர்மேஷன் இன் தி ஹார்ட் டிஸ்க். ஆனால் டோட்டலாக இந்த என்டையர் ABCD இந்த ஃபுல் லென்த் இருக்கக்கூடிய அந்த என்டையர் ஃபைல் பிளாக் மொத்தமாக ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். அடுத்த ஃபைல் பிளாக் அடுத்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். அடுத்த ஃபைல் பிளாக் அடுத்த ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட 4 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. டிஸ்க்கு நாம் இப்போ 0லேருந்து நம்பர் பண்ணுறோம். டிஸ்க் 0, டிஸ்க் 1, டிஸ்க் 2, டிஸ்க் 3 அப்படின்னு நம்பர் பண்ணுறோம். இப்போ இதில் டிஸ்க் பிளாக் N, எல்லா டிஸ்க்லேயும் டிஸ்க் பிளாக் N அப்படின்னா ஒரே ட்ராக் ஒரே செக்டாரில் ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட் பிளாக் அல்லது 0th ஃபைல் பிளாக் இஸ் ஸ்டோர்ட் இன் டிஸ்க் 0. இந்த ஃபைல் பிளாக் மொத்தமும் ஸ்டோர் ஆகிடுது. ABCD அப்படின்னு இதில் இருக்கிற 1024 பைட்ஸும் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்க் பிளாக் N அப்படின்னா அந்த பர்டிகுலர் செக்டார், அந்த பர்டிகுலர் ட்ராக், பேசிக் யூனிட் ஆஃப் அலோகேஷன் பிளாக் அதில் முழுசாக ஸ்டோர் ஆகிடுது. இதில் இப்போ 1024 பைட்ஸ் ஸ்டோர் ஆகிடுச்சு. அடுத்த பிளாக் ஸ்டோர்ட் இன் தி நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க், அடுத்த பிளாக் ஸ்டோர்ட் இன் தி நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க், அடுத்த பிளாக் ஸ்டோர்ட் இன் தி நெக்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க். அப்போ ஒரே சமயத்தில் இப்போ நம்ம ரீட் பண்ணுறோம், இந்த ஃபைலை ரீட் பண்ணுறோம்னா இந்த ஹார்ட் டிஸ்க் ஒரே சமயத்தில் இந்த ஹார்ட் டிஸ்க் ஃபஸ்ட் பிளாக்கை சப்ளை பண்ணும், இது அடுத்த பிளாக்கை சப்ளை பண்ணுது, இது அடுத்த பிளாக்கை சப்ளை பண்ணுது, இது அடுத்த பிளாக்கை சப்ளை பண்ணுது. அப்போ சிங்கிள் பிளாக் ரீட் பண்ணுற டைமில் நம்ம 4 பிளாக்கை படிச்சிடறோம். இப்போ இந்த 4 பிளாக்கையும் கம்பைன் பண்ணி எடுத்தால் ஒரு சிங்கிள் ரீடில் நம்ம 4 பிளாக்ஸை படிக்கிறோம். அப்படின்னா 4 times the performance is improved. இந்த பிளாக் லெவல் ஸ்ட்ரிப்பிங்க்கும் பிட் லெவல் ஸ்ட்ரிப்பிங்க்கும் என்ன வித்தியாசம்னா, பிட் லெவல் ஸ்ட்ரிப்பிங்கில் ஒரு பைட்டில் இருக்கிற ஒரு தனித்தனி பிட்டையும் ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் பண்ணணும். பிளாக் லெவல் ஸ்ட்ரிப்பிங்கில் 1024 அப்படிங்கிற நம்ம எக்ஸாம்பிள் 1024 பைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் பிளாக்கை இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ். இதில் இப்போ 4 டிஸ்க்கும் பேரலாக ஒர்க் ஆகிறதுனால பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ லோடு பேலன்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம்னா, நாம் ஒரு பிளாக்கை மட்டும் படிக்கிறோம் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சரி, நம்ம 4th பிளாக்கை படிக்கிறோம்னா இந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகும். அப்போ லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது.
இது கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுது, இது கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுது. சின்ன சின்ன பிளாக்ஸாக ஸ்மால் சங்க்ஸாக படிக்கும் பொழுது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு தனித்தனியாக ஒர்க் ஆகுது. மொத்த ஃபைலையும் படிக்கும் பொழுது 4 ஹார்ட் டிஸ்க்கும் ஒர்க் ஆகுது. ஸோ 4 ஹார்ட் டிஸ்க்கும் ஒர்க் ஆகும் பொழுது நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடுது. தனித்தனியாக படிக்கும் பொழுது நம்மளுக்கு லோடு வந்து பேலன்ஸ் ஆகிடுது. தட் இஸ் தி அட்வான்டேஜ். இன் சம்மரி, நம்ம மேக்னெட்டிக் டிஸ்கினுடைய கான்செப்ட்ஸ் படித்ததில் நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் டிஸ்கில் வி ஹாவ் ட்ராக்ஸ், செக்டார்ஸ் and block is contiguous sectors, and this is the basic unit of allocation. Disk controller, apart from writing the data, it writes the checksum. இதை வச்சு அது திருப்ப படிக்கும் பொழுது அந்த செக்டார் ரீட் பண்ணும்போது ஏதாவது எரர் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டிஸ்கினுடைய பர்ஃபார்மன்ஸ் இஸ் டிசைடட் பேஸ்ட் ஆன் தி அக்சஸ் டைம், சீக் டைம் அண்ட் ரொட்டேஷனல் லேட்டன்சி. இப்போ டிஸ்கினுடைய ஃபெயிலியர் ரேட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இஸ் டிசைடட் பை தி ஃபேக்டர் மீன் டைம் டு ஃபெயிலியர். தென் யூஸிங் த ஸ்மாலர் டிஸ்க்ஸ் நம்ம ஒரு ஹையர் கெப்பாசிட்டி, பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஹைலி ரிலையபிள் சிஸ்டம் பண்ண முடியுமா அப்படின்னு பிளான் பண்ணும்போது we go for redundant arrays of independent disks. This improves capacity, speed and reliability. இது எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னா, by means of bit level stripping and block level stripping. Bit level stripping distributes bits across disks and block level stripping distributes blocks across disks. So இது improves the performance. Reliability ஏன் improve பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, if you use more disks, there is a chance for more failure. To avoid that, we have to add redundant disks. Redundancy means we are going for mirroring and shadow copying. ஒரு ஹார்ட் டிஸ்கில் என்ன எழுதுகிறோமோ அதை அப்படியே எழுதுனா தட்ஸ் கால்ட் அஸ் redundancy. ஸோ இந்த பேசிக் கான்செப்டை வச்சு தான் ரெய்டு அப்படிங்கிறது டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ரெய்டில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன்ஸ் ரெய்டு 0லேருந்து ரெய்டு 6 வரைக்கும் வில் டிஸ்கஸ் இட் இன் தி நெக்ஸ்ட் செஷன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.